ஒரு ஆட்டுக்கதை. ஒரு கிராமத்தில் பாப்பா என்கிற ஒரு சிறிய ஆடு வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த ஆடு மிகவும் தன்னம்பிக்கையுடன் இருந்தது. ஒரு நாள் அது உணவிற்காக காட்டுக்குள் சென்றது. அங்கு பயங்கரமான சிங்கம் ஒன்று பாப்பாவை பார்க்க இதை ஒரு சுவையான உணவாக மாற்றலாம் என்று நினைத்தது. சிங்கம் பாப்பாவை பிடிக்க முயன்றது. ஆனால் பாப்பா நிதானமாக சிந்தித்து, சிங்கா, நான் உனக்கு உண்டாகத்தான் வருகிறேன். ஆனால் நான் குளிக்காததால் எனது மாமிசத்தில் தீநுண்மிகள் இருக்கலாம். முதலில் குளிக்கச் சொன்னால் என்ன என்றது. சிங்கம் அதற்கு பட்டது. சரி, நீ குளித்துவிட்டு வா என்று சிங்கம் அனுமதித்தது. அதன்பின் பாப்பா குளிக்குமாறு நடித்து வேகமாக கிராமத்துக்கு ஓடிச் சென்றது. பாப்பாவின் அறிவை பாராட்டிய கிராமத்தினர் அதை எப்போதும் காத்து கொள்ளத் தொடங்கினர். கதையின் கருத்து: நமக்கு வரும் சிக்கல்களை முந்திய சிந்தனையால் தீர்க்கலாம். Subscribe my channel and enjoy your day.